ஜூலை மாதம் 20ஆம் நாள் திங்கட்கிழமை. பொதுக்காலம் வாரம் 16. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6. இறை வார்த்தைகள் 1 முதல் 4 வரை, 6 முதல் 8 வரை. ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். நீ எழுந்து மலைகளுக்கு முன்னிலையில் உன் வழக்கைச் சொல். குன்றுகள் உன் குரல் ஒலியை கேட்கட்டும். மலைகளே, மண்ணுலகின் நிலையான அடித்தளங்களே, ஆண்டவரின் வழக்கை கேளுங்கள். ஆண்டவருக்கு தம் மக்களோடு வழக்கு ஒன்று உண்டு. இஸ்ரேலோடு அவர் வாதாடப் போகின்றார். என் மக்களே, நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? எதில் நான் உங்களை துயரடையச் செய்தேன்? எனக்கு மறுமொழி கூறுங்கள். நான் உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தேன். அடிமைத்தன வீட்டிலிருந்து மீட்டு வந்தேன். உங்களுக்கு முன்பாக மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் அனுப்பி வைத்தேன். ஆண்டவரின் திருமுன் வரும்போது உன்னதரான கடவுளாகிய அவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன்? எரிபலிகளோடும் 1 வயது கன்றுகளோடும் அவர் முன்னிலையில் வரவேண்டுமா? ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாய்கள் மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆறுகளாய் பெருக்கெடுத்தோடும் எண்ணெய் மேலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரோ? என் குற்றத்தை அகற்ற என் தலைப்பிள்ளையையும் என் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தையையும் பலி கொடுக்க வேண்டுமா? ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 50. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்து எம்பும். ஏனெனில் கடவுள்தாமே நீதிபதியாய் வருகின்றார். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகிறீர்கள். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாய் இருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறை வார்த்தைகள் 38 முதல் 42 வரை. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக,
போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். திருப்பாடல் 8 என்பது இறைவனின் படைப்பில் மாட்சிமையையும் அண்ட சராசரங்களுக்கு மத்தியில் மனிதனுக்கு அவர் அளித்துள்ள உன்னதமான மதிப்பையும் அவரது திருப்பெயரின் மேன்மையையும் வியந்து போற்றும் ஒரு உன்னதமான துதிப்பாடலாகும். அன்புள்ள பரலோக தந்தையே, நீர் படைத்த இந்த அகில உலகமும் உமது மகிமையை பறைசாற்றுகின்றது. இத்துணை பெரிய பேரண்டத்தை உருவாக்கி அதில் எளியோராகிய எங்களை நினைவில் கொண்டு நீர் பாராட்டும் உன்னத அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அண்ட சராசரங்களையும் ஆளும் பேரரசே, உமது திருப்பெயர் உலகெங்கும் புகழத்தக்கது. உமது வல்லமையை வெளிப்படுத்த நீர் உலக ஞானிகளை தேடாமல் தூய்மையான மழலை உள்ளம் கொண்ட எளியோரை தேர்ந்து கொள்கிறீர். ஆண்டவரே, தீயோனின் அச்சுறுத்தலுக்கு முன்பாக நாங்களும் ஒரு குழந்தையைப் போல உம்மை முழுமையாக சார்ந்து நின்று உமது பேராற்றலை எங்கள் வாழ்வின் அஸ்திவாரமாக கொண்டு வாழ அருள் தாரும். வியத்தகு செயல்கள் புரியும் இறைவா, நீர் படைத்த விண்மீன்களையும் பேரண்டத்தின் பிரம்மாண்டத்தையும் பார்க்கும்போது தூசியும் சாம்பலுமாயிருக்கும் நான் எவ்வளவு அற்பமானவன் என்பதை உணர்கிறேன். இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை நடத்துகிற நீர் என் சிறு கவலைகளையும் தேவைகளையும் நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் என்னை தேடி வருகிறீரே. உமது அந்த அளவற்ற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பு தந்தையே, எங்களை வெறும் படைப்பாக மட்டும் விட்டுவிடாமல் உமது சொந்த சாயலில் உருவாக்கி மாட்சியையும் மேன்மையும் எங்களுக்கு மகுடமாக சூட்டியுள்ளீர். நீர் படைத்த ஆடு மாடுகள், காட்டு விலங்குகள், ஆகாயத்து பறவைகள் மற்றும் கடலின் உயிரினங்கள் அனைத்தையும் பராமரிக்கும் பொறுப்பை எங்களுக்கு தந்துள்ளீர். நீர் எங்களுக்கு அளித்துள்ள இந்த உன்னத பொறுப்பை உண்மையோடும் நீதியோடும் இயற்கையை மதிக்கும் நல் மனதோடு நிறைவேற்ற எங்களுக்கு ஞானத்தை தந்தருளும். எங்கள் வாழ்வின் அதிபதியே, இந்த நாளின் முடிவிலும் எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் உமது திருப்பெயரையே உயர்த்துகிறோம். பூமியின் எல்லைகள் வரை உமது அன்பு பிரகாசிப்பதாக. நீர் எங்களுக்கு தந்துள்ள இந்த உன்னத வாழ்விற்காக மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி உம்மையே எங்களது முழுமுதற் தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம். படைப்பின் நாயகனே, நல்ல இறைவா, உமது மாட்சியின் ஒளியில் நாங்கள் வாழவும் நீர் எங்களுக்கு தந்துள்ள மேன்மையை உணர்ந்து உமக்கு உகந்த பிள்ளைகளாய் சாட்சி பகிரவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென்.
மன்னவன் நீ, ஆட்சியும் அரசும் உள்ளவன் நீ. மாட்சிமை நிறைந்த மன்னவன் நீ, ஆட்சியும் அரசும் உள்ளவன் நீ. போற்றுவேன் ஆண்டவா உம்மை, மனதார போற்றிடுவேன். பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியினிலும் தீயவரின் தோல்வியிலும் பகைவர்களின் வீழ்ச்சியிலும் போற்றுவேன் ஆண்டவா உம்மை, மனதார போற்றிடுவேன். மாட்சிமை நிறைந்த மன்னவன் நீ, ஆட்சியும் அரசும் உள்ளவன் நீ. போற்றுவேன் ஆண்டவா உம்மை, மனதார போற்றிடுவேன். வானத்திலே வெண்ணிலவை விண்மீன்களை அமைத்தீரே, பூமியிலே பறவைகளை விலங்கினத்தை படைத்தீரே. போற்றுவேன் ஆண்டவா உம்மை, மனதார போற்றிடுவேன். நான் போற்றுவேன் ஆண்டவா உம்மை, மனதார போற்றிடுவேன். மாட்சிமை நிறைந்த மன்னவன் நீ, ஆட்சியும் அரசும் உள்ளவன் நீ. மாட்சிமை நிறைந்த மன்னவன் நீ, ஆட்சியும் அரசும் உள்ளவன் நீ. போற்றுவேன் ஆண்டவா உம்மை, மனதார போற்றிடு